Hello friends, Assalamu alaikum and vanakkam. Welcome to Ya's cooking channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரிங்க் செய்யறதுக்காக இந்த கப்புக்கு 1 கப் அளவுல ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறிச்சுனா போதும். அடுத்ததா இந்த ரெசிபிக்கு முக்கியமான தேவை முலாம்பழம். முலாம்பழத்தை இப்படி அறுத்து எடுத்துடலாம். இதை வச்சு தான் இன்னைக்கு இந்த ட்ரிங்க் பண்ண போறோம். இந்த முலாம்பழத்தில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க பல்ப் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்க பல்ப் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். ஒரு அடுப்பில் இது வெந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை வேக வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பால் காய்ச்சியாச்சு. அடுத்ததாக இதில் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துடலாம். இதை சேர்த்தும் போது நல்லா கெட்டியாகும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ இந்த பாலில் இதை ஊற்றிடலாம். இதை ஊற்றி திரும்பவும் நல்லா கொதிக்க வைக்கணும். திருப்பியும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்திக்கங்க. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா சர்க்கரை சேர்த்திக்கங்க. அதோட சர்க்கரை ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கிற முலாம்பழ பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்ல திக்கான இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஜவ்வரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இதில் வேக வச்ச ஜவ்வரிசியும் சப்ஜா விதை 1 கப் நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி மட்டும்தான் செய்கிறேன். இதை அடுத்ததாக சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ட்ரிங்காகவும் நல்ல சில்லுன்னு கூலாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.